ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒன்றும் வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து ஒரு நம்பி வந்து மோசம் போயிட்டேன். என்னை வந்து மொத்தமாக வந்து நம்பி குழி தோண்டி வந்து என்னை வந்து புதைச்சிட்டாங்க. அவங்கள வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லி விஜய் கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்தது வந்து தப்பு தான். ஆனால் டிவோர்ஸ் கொடுத்தாலுமே வந்து நான் வந்து உங்களை வந்து என் மனசார என் கணவராக தான் வந்து நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லுவோம். அதை வந்து நான் வந்து எப்படி வந்து நம்புறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து வருவார். ஆனால் இருந்தாலே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாலி கயிறை வந்து எடுத்து விஜய் முன்னாடி வந்து விட்டுடுறாங்க. அப்படி வந்து எடுத்து வந்து விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து நான் வந்து புருஷனாக தான் வந்து இருக்கேன். கண்டிப்பாக வந்து உனக்கு எனக்கு வந்து கணவன் மனைவி வந்து உறவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் மல்லியும் வந்து 2 பேருமே வந்து உணர்ந்துட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்றவும் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இப்போ மட்டும் எப்படி வந்து உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வர, இதுக்கு முன்னாடி வந்து எங்கே போயிருந்தான் இதெல்லாம் வந்து தெரியலையா, எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நீ வந்து ஜாலியாக வந்து நீ வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டு இப்போ வந்து விவாகரத்தை வேறு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து அவங்க வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரியுதா இல்லையா மல்லி, நீ வந்து எதுக்காக வந்து இந்த வேலையை வந்து பண்ண அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியவே வந்து போட்டு வந்து டார்கெட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணால் ஒன்றும் வந்து வேலைக்காகாது அன்னபூர்ணியம்மா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்களும் அன்னபூர்ணியும் வந்து 2 பேருமே வந்து நீங்கள் மல்லியோட வந்து இணைஞ்சு நீங்கள் வந்து விஜய் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்க்கணும். விஜயை வந்து வெளியே எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வெண்பா வந்து கிடைப்பா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து நினச்சிக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து வெண்பா வந்து 7 ஜென்மத்துக்கும் வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து வெண்பாவை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து வீட்டில் போயிட்டு வந்து எப்படியோ வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்த விஜயை வந்து ஜெயிலில் வந்து தள்ள போகிறோம். ஜெயிலில் வந்து எப்படியோ வந்து அவனுக்கு வந்து 10 நாள் வந்து கஸ்டடி, அந்த கஸ்டடியில் வச்சு அவனை வந்து லாடம் கட்ட போகிறாங்க. லாடம் கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவனால் வந்து ஒன்றுமே வந்து எதுவுமே வந்து ரெடி பண்ண முடியாது. அவனுக்கு வந்து சாதகமாக வந்து யார் வந்து வக்கீல் வந்து வரப்போகிறாங்க, என்ன வந்து பண்ண போகிறாங்க, ஒன்றும் வந்து பண்ண முடியாது. இந்த மல்லியாலேயும் வந்து ஒன்றுத்தையும் வந்து பண்ண முடியாது. அவளே வந்து ஒரு ஜீரோ. இப்போ வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து ஜீரோன்னு நினைக்கிறீங்களா, இப்போ தான்டா வந்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு மண்ணெண்ணெய் கேனை வந்து தூக்கிட்டு நேராக வந்து நான் இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து சும்மா விட மாட்டேன், அவங்கள 2 பேரையும் வந்து எரித்து கொளுத்தி தீய வச்சு அவங்கள வந்து சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மண்ணெண்ணெய் வந்து ஒரு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வந்து தூக்கிக்கிட்டு நேராக வந்து ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி மேலேயும் வந்து ஊற்றிட்டு, இதுக்கு மேலே வந்து உங்களை வந்து உயிரோடு விட்டால் என்ன வந்து நீங்கள் வந்து அடியோடு வந்து அழிச்சிருவீங்க, எங்கள் குடும்பத்தையே வந்து நாசனமாக வந்து பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து உங்களை வந்து எரிச்சிடுறேன் புதைச்சிட்றேன் அப்படின்ற பேரில் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த மண்ணெண்ணெயை வந்து அவங்க மேலே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்து தீயே வந்து பற்ற வச்சுட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து போடுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. மல்லி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய கதறலும் குமரலும் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல வந்து மல்லி வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கே, நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து யார் வந்து வெளியே எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து போயிடுமே. அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து அனாதையாயிடுவா அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து மல்லி நீங்கள் வந்து போட்டுருங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துற குரல் வந்து கேட்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், இவங்கள வந்து இப்படி வந்து மிரட்டினா தான் நம்மளும் ஒரு ஆளாக வந்து இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்றதுனால வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மிரட்டி மட்டும் விடுறதுக்காக வந்து போயிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் என்னை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பார்ப்பீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து சாட்சி சொல்கிறீங்களா, நான் வந்து உங்களுக்காக வந்து எவ்வளோ வந்து பண்ணேன், அதெல்லாம் வந்து நான் அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் வந்து மறந்துட்டு நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து எனக்கு வந்து பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு வந்து முதுகில் குத்திட்டீங்கல்ல, உங்களை வந்து நான் இதுக்கப்புறம் வந்து சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சவால் வந்து விட்டுட்டு போகிறாங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. அந்த 10 நாளில் வந்து யார் வந்து கம்பி எண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து மட்டும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சவால் வந்து விடுறாங்க. சூப்பர் மல்லி, இதுதான் மல்லி உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம். இந்த சவாலை வந்து விட்டுட்டு வாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து வரும்போது மல்லி தான் வந்து காப்பாற்றினாங்க. அது பிஸ்னஸான ஒரு விஷயம். அதனால் வந்து பிஸ்னஸில் வந்து வந்த தகராறில் வந்து மல்லி தான் வந்து காப்பாற்றினாங்க. இப்போ வந்து சொந்த குடும்பத்திலே வந்து பிரச்சனையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லியால் மட்டும்தான் வந்து தீர்க்க முடியும். அந்த பிரச்சனை அந்த இதை எல்லாத்தையுமே வந்து மல்லியால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ரேணுகா செத்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து மல்லியோட இதுவே வந்து அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.